அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா சய்யிதி யா ரசூலல்லாஹ் ஹுத் பியதி கல்லத் ஹீலதி அத்ரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சய்யிதி யா ரசூலல்லாஹ். வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ். இன்றைக்கான வீடியோவில் இந்த ரமலானில் உள்ள மிக முக்கியமான கட்டத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது இறுதி 10 நாட்கள். இந்த 10 நாட்களுமே ரமலானில் மிக முக்கியமான நாட்கள். ஏன் சொல்கிறேன்னா, இந்த 10 நாளில் தான் லைலத்துல் கதர்னு சொல்லிட்டு ஒரு இரவு இருக்குது. இந்த ஒரு இரவு நம்ம வாழ்க்கையை மாற்றப்போகும் அளவிற்கு தகுதியும் சக்தியும் வாய்ந்தது. 83 வருடம் செய்த அமல்களை ஒரே இரவில் சேர்க்கக்கூடிய அவ்வளோ பலன் பொருந்திய இரவு தான் இது. நம்ம போன வீடியோவில் இந்த நாளினுடைய மகிமையையும் இரவுல தொழக்கூடிய ஒரு தொழுகையை பற்றி பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ஆனால் நம்மள நிறைய பேரால் எல்லா நேரமும் அமல் செய்ய முடியாதவங்க இருக்காங்க. நிறைய பேர் நோய்வாய்ப்பட்டு இருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் நோயோடு இருக்கிறவங்கெல்லாம் அமல் செய்ய முடியாத நிலமையில் இருக்கிறாங்க. கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்களுக்கு சீக்கிரமாக ஷிஃபாவை கொடுப்பா. எல்லா விதமான ரஹ்மத்துகளையும் உங்கள் வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான். கமெண்ட்டில் எல்லோரும் ஆமீன்னு சொல்லுங்கள். ஏன்னா நம்ம முதல் விஷயமே ஆஃபியத்துக்கு தான் அல்லாஹ் கிட்ட துஆ கேட்கணும். அந்த மாதிரி நோயில் இருக்கிறவங்க, அப்புறமா குறிப்பாக பெண்கள் மாதவிடாய், அதாவது ஹைலி நிஃபாஸ் டைமில் இருக்கு இல்லையா, இவங்களாலையும் அமல் செய்ய முடியாது. அப்போ இவங்களால தொழுவ முடியாது, குர்ஆன் ஓத முடியாது, நோன்பு வைக்க முடியாது. அப்போ இவங்களால் அந்த நன்மை பெற முடியாதா? இவங்களுக்கெல்லாம் அப்போ லைலத்துல் கத்ர் பாக்கியம் பெற்ற இரவை அடையவே முடியாதா? இது ஒரு பெரிய சந்தேகம். ஆனால் இதுக்கு ஒரு அழகான பதில் இருக்குது. நமக்கு செய்ய முடியாத விஷயங்களுக்காக அல்லாஹ் நம்மளை ஒருபோது கேள்வி கேட்கவே மாட்டான். ஆனால் இந்த ஒரு இரவில் நம்மளால் என்ன செஞ்சு இந்த லைலத்துல் கத்ர் இரவை அடைய முடியும் அப்படின்னு இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம முழுமையாக செய்யணும். அதுக்காக தான் குறிப்பாக இந்த வீடியோவில் அமல் செய்ய முடியாத நேரத்தில் கூட லைலத்துல் கத்ரினுடைய நன்மையை அடைய கற்றுக்கொள்ள வேண்டிய சில சூறாக்கள், திக்ருகள், துஆக்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே ஈஸியானது தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்னும் நிறைய இஸ்லாமிய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனல் இஸ்லாம் டாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் அமல் செஞ்சீங்க அப்படின்னா கமெண்ட்டில் அல்ஹம்துலில்லாஹ்னு டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் அவங்க அமல் பண்ணாலும் அது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். முதலாவது திக்ர் என்ன அப்படின்னா, லைலத்துல் கத்ர் இரவினுடைய நன்மைகளை நம்ம மனசில் வச்சுட்டு சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம், சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அலீம். இது ஒரு பவர்ஃபுல்லான திக்ர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி தந்திருக்காங்க. இதை சொல்கிறதுனால ஒவ்வொரு முறையும் நம்மளோட பாவங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அழிக்கிறான். அதே நேரம் சொர்க்கத்தில் நமக்காக ஒரு மரத்தையும் நடுறான். லைலத்துல் கத்ருடைய நன்மைகளை எதிர்பார்த்து ஓதுறவங்களுக்கு மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இரவினுடைய நன்மைகளை கொடுப்பான். அதனால் நம்ம இந்த திக்ருகள்லாம் செய்ய முன்னாடி அந்த ஒரு இரவினுடைய மகிமையை நம்ம எதிர்பார்த்து, அந்த நன்மைகளை எதிர்பார்த்து நம்ம நியத் வச்சு ஓதணும். இதை நம்ம தூங்குறப்போ, இல்லை சமைக்கிறப்போவோ, இல்லை மெதுவாக உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் கூட நம்ம அமைதியாக இதை ஓதிட்டு இருக்கலாம். ரெண்டாவது ஒரு முக்கியமான துஆ. ஒரு முறை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்குறாங்க, யா ரசூலல்லாஹ், லைலத்துல் கத்ர் இரவு எது அப்படிங்கிறத நான் அறிந்தா நான் என்ன ஓதணும் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி, அல்லாஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஅஃபு அன்னி. இதோட பொருள் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வே நீ மன்னிக்க விரும்புபவன், எனக்கும் மன்னிப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ் கிட்ட கேட்குறோம். இந்த ஒரு துஆவை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அருமை மகளார் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்களுக்கு இதை நீங்கள் ஓதுங்க அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதனால் இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த துஆவை நம்ம ஓதிக்கிட்டே இருக்கணும். மூன்றாவது என்ன அப்படின்னா ஒரு சூரா, அதாவது சூரா இஹ்லாஸ். அதுதான் குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த சூரா முழுக்க அல்லாஹ்வினுடைய ஒருமையையும், அதாவது அவன் ஒருவனே, அவன் தனித்தவன், அவனுக்கு எந்த ஒரு உருவமும் கிடையாதுன்னு இந்த சூறால அவனோட ஷிஃபத்தை சொல்கிற சூறா இது. இதை நம்ம 3 வாட்டி ஓதணும் அப்படின்னா ஒரு டைம் முழுமையாக குர்ஆன் ஓதுன நன்மையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தரான். அதனால் இதையும் நீங்கள் ஓதிக்கோங்க. அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹுஸ் ஸமத், லம் யலித்
வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுன் லஹு குஃபுவன் அஹத். அடுத்து 4வது ஒரு திக்ர், ரொம்ப எளிமையான திக்ர். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த 4 திக்ர்களுமே சொர்க்கத்தினுடைய கனிகள். இது எல்லாமே ரொம்ப எளிமையான திக்ர். ஆனால் நமக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் தரக்கூடியது இதுகெல்லாம். 5வது, நமக்கு நிறைய கஷ்டங்கள் தேவைகள் இருக்கும் இல்லையா, அதை நீங்கள் கேட்கலாம். யா அல்லாஹ், எங்களுக்கு ஆஃபியத்தான வாழ்க்கையை தந்துரு யா அல்லாஹ், எங்களுக்கு அதிகமான ஹலாலான பரக்கத்தை தந்துரு யா அல்லாஹ், எங்களோட பாவங்கள் எல்லாமே மன்னிச்சிரு யா அல்லாஹ். இந்த மாதிரி துஆக்களை நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. இது நம்மளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவோட நெருங்க வைக்கும். இப்போ அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் தொழுக முடியலை, நோன்பு வைக்க முடியலைன்னு நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்கள் இதெல்லாம் ஓதுறதாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ர் அடையக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் தருவான். ஆமீன். நீங்களும் கமெண்ட்டில் கண்டிப்பாக ஆமீன்னு சொல்லுங்கள். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட நீயத்துக்களை தான் பார்க்குறான். நமக்கு முடியலைன்னு தெரிஞ்சாலும் நம்ம அந்த இரவை எப்படியாச்சும் அடைந்து கொள்ளணும்னு முயற்சி எடுத்து நம்ம இந்த திக்ருகள் துஆக்கள்லாம் பண்ணும்போது அல்லாஹ் நமக்கு நிச்சயம் அந்த பாக்கியத்தை தருவான். இந்த இறுதி 10 நாட்கள் முழுவதுமே நீங்கள் இந்த அமல்களை வளமையாக செஞ்சுட்டு வாங்க. ஏன்னா நமக்கு எந்த பிறைன்னு சரியான ஒரு தெளிவு கிடையாது. அது 21 நம்ம ஆல்ரெடி கடந்துட்டோம். அது 25 23 இருக்கலாம், 25 இருக்கலாம், 27 இருக்கலாம், 29 கூட இருக்கலாம். நமக்கு இதுதான் பிற 27 தான் லைலத்துல் கத்ர்னும் நமக்கு எந்த ஒரு தெளிவும் கிடையாது. பிற 25 தான் இருக்கும்னும் நமக்கு எந்த ஒரு தெளிவும் கிடையாது. அதனால் எந்த நாட்களாக வேணாலும் இருக்கலாம். அதனால் தொடர்ந்து நம்ம இதை செஞ்சுட்டு வர்றப்போ அந்த ஒரு நாள் லைலத்துல் கத்ரா அமைஞ்சிருது அப்படின்னா யோசிச்சு பாருங்கள், அல்லாஹ் நம்முடைய எல்லா பாவங்களையும் மன்னிச்சிருவான். நம்ம அவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டு பாவங்கள்லேயே மூழ்கி கிடக்குறோம். நமக்கு அந்த இரவு அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்துட்டான் அப்படின்னா அந்த ஒரு நாளில் நம்மளோட எல்லா பாவங்களும் அழிஞ்சிடும். நம்ம பாவமே செய்யாதவங்களாக மாறிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அந்த ஒரு நாள் நமக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி யார் ஒருவர் ரமலானை அடைந்து பாவ மன்னிப்பு பெறவில்லையோ அவர் நஷ்டவாளின்னு சொல்லிட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். அந்த ஒரு நஷ்டவாளியாக நம்ம இந்த நோன்பில் ஆகிடவே கூடாது. இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு மனசில் நீயத்தை வச்சுட்டு அல்லாஹ் கிட்ட கையேந்துங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து புனிதமான பரக்கத் பொருந்திய அந்த லைலத்துல் கத்ர் இறைவனை அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தருவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நீங்களும் கமெண்ட்டில் ஆமீன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைக்கிறது மூலமாக அந்த நன்மை உங்களுக்கும் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.